ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேரோட்டத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். தேர் எப்படி அசைஞ்சு வருதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தெய்வங்கள் இருந்து வரும்போது நம்ம பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதாவது சாமி அந்த தேரில் இருந்து வரும்போது தேர் இழுக்கும்போது நம்ம தேர் இழுக்க ரொம்ப ஈஸி. முன்னாடி நம்ம இழுத்ததுனால தான் அந்த தேர் மூவ் ஆகி வருது, நகர்ந்து வருதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த தேருக்கு பின்னாடி வேலை செய்தவங்களை பார்க்கணும். அவங்களால தான் நம்ம தேர் அப்படியே அசைந்து வருது. பின்னாடி வேலை செய்தவங்களால தான். பின்னாடி வேலை செய்தவங்கன்னா ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லுதேன். அதாவது நம்ம சயின்ஸ் ரீதியாக ஆர்கிமிடிஸ் என்ன சொன்னார்னா, விண்வெளியில் எனக்கு ஒரு நிற்கிறதுக்கு ஒரு இடமும் ஒரு நெம்புகோலும் இருந்தால் போதும், நான் அந்த பூமியே தள்ளி, அதாவது எப்படி சொல்ல, பெரட்டி தள்ளி விட்டுருவேன், உருட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு தான் அதைத்தான் இதுக்கு உதாரணமாக நான் உங்களுக்கு காமிக்கேன். அதாவது தேருக்கு அடியில் ஒரு கட்டையை போட்டுருவாங்க. கட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு நெம்புகோல் மாதிரி நீளமாக ஒரு கட்டையை போட்டு அந்த தேரை அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விடுவாங்க. அப்படி திருப்பி விட்டால் தான் அந்த தேர் நகலும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி நிற்கவங்க இழுக்கிறதுனால தான் அந்த தேர் அசைஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு நினச்சி நம்ம ஹாப்பியாக சந்தோஷப்பட்டு போயிட்டுருப்போம். ஆனால் அந்த தேருக்கு பின்னாடி வேலை செய்தவங்களோட முயற்சியினால தான் அந்த தேர் நகண்டு வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் நீங்களும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் தேர் இழுக்கும்போது முன்னாடி இழுக்கிறவங்கள பார்க்கறத விட தேருக்கு பின்னாடி போய் பாருங்கள் என்ன வேலை செய்தாங்கண்டு. இப்படி பின்னாடி இழுக்கவங்களுக்கு நீங்கள் 1000 முறை நன்றி சொன்னாலும் போதாதுங்க. ஏன்னா அவங்களோட முயற்சியினால தான் இந்த தேர் அசைஞ்சு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.